சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. அந்த பக்கமா இந்த பக்கமானு ஊசலாடிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் ஒரு வழியா இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து திமுகவுல சேர்ந்துட்டாரு. அதிமுகவுக்குள்ள எப்படியாவது சேர்த்து விடுங்கன்னு அமித்ஷா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஓபிஎஸ். அமித்ஷாவோ டிடிவி தினகரனுக்கு ஓகே சொல்றாரு. உங்களை சேர்க்கவே முடியாதுங்கிறாரே இபிஎஸ்னு கை கழுவி விட்டாரு. அப்புறமா குருமூர்த்தி மூலமா முயற்சி செஞ்சாரு ஓபிஎஸ். அவரும் நாங்க சொன்னா இபிஎஸ் கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதனால திரிசங்க நிலையில தவிச்சு போயிட்டாரு ஓபிஎஸ். கூடவே இருந்த பன்ருட்டியார் தனிக்கட்சி தொடங்குங்கன்னு சொல்லி பார்த்தாரு. ஓபிஎஸ் கேட்கல. இப்ப பன்ருட்டியார் தனிக்கட்சியே தொடங்கிட்டாரு. ஏதாவது முடிவு எடுங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓபிஎஸ் கேட்காததால மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் ஏற்கனவே திமுகவுக்கு வந்துட்டாங்க. சிலர் விஜயின் தாவைக்காவுக்கு போயிட்டாங்க. இதனால என்னதான் செய்யறதுன்னு தேனி செட்டியப்பட்டியில ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை செஞ்சாரு ஓபிஎஸ். அதை பத்தி நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த கூட்டத்துல திமுகவோட போகலாம்னு 90% ஆதரவாளர்கள் சொன்னாங்க. விஜய் கூட போகலாம்னு 10% பேர் மட்டுமே சொன்னாங்க. அதே நேரத்துல திமுகவோட கூட்டணி மட்டும் வச்சுக்கலாம்னு 60% ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொன்னாங்க. இதனால ஓபிஎஸ் குழப்பத்துல தான் இருந்தாரு. இப்ப திமுகவிலேயே ஆதரவாளர்களோட ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரு. இதோட பின்னணிய பத்தி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினப்ப சபரீசன் சவுத்ல தொடங்கி ஒவ்வொரு மாவட்டமா போனாரு. மாவட்ட கட்சி அலுவலகத்துல நிர்வாகிகளை சந்திச்சாரு. சில சீனியர் நிர்வாகிகள் வீட்டுக்கும் போய் பார்த்தாரு. தென் மாவட்டங்கள்ல நடந்த சந்திப்புகள்ல அதிமுக கூட்டணியில டிடிவி இணைஞ்சதால சாதகம் என்ன பாதகம் என்னன்னு விலாவாரியாக விசாரிச்சாரு. குறிப்பாக டிடிவியின் அமமுக போன முறை அதிகமான ஓட்டுகள் வாங்கின தொகுதிகள்ல இந்த விசாரணை நடந்துச்சு. இதுல அதிமுக கூட்டணியில அமமுக இருக்கிறதால திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும்னு கட்சி நிர்வாகிகள் சொல்லி இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு சிஎம்க்கு சபரீசன் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதுல அதிமுக கூட்டணியில டிடிவி இருக்கிறதால தென் மாவட்டங்கள் தஞ்சாவூர்ல சில தொகுதிகள்ல நமக்கு நெகட்டிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால இந்த டேமேஜை பேலன்ஸ் செய்ய ஆபரேஷன் எஸ்ஓ அதாவது சசிகலா ஓபிஎஸ் கையில் எடுக்கப்பட்டது என்றனர். ஓபிஎஸ் சேர்க்கிறத பத்தி சிஎம் என்ன சொன்னாருன்னு கேட்டப்ப சரி ஓபிஎஸ் கிட்ட பேசுங்க, ஆனா அவர் அப்படி இப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காரு, அதனால தெளிவாக பேசிடுங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாரு சிஎம். அதே மாதிரி அதிமுக உரிமை மீட்பு குழுங்கிற பேர்ல கூட்டணி எல்லாம் வச்சா சரியா வராது. எலெக்ஷன் நேரத்துல திடீர்னு டெல்லியில பேசிட்டேன்னு முடிவை மாத்தினாலும் மாத்திக்குவாரு. அதனால ஒரேடியாக கட்சியில சேர சொல்லிடுங்கன்னும் கட் அண்ட் ரைட்டா சிஎம் சொன்னாரு என்றனர். சரி ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு தரப்போறாங்கன்னு விசாரிச்சப்ப சிஎம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுகவின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பதவிகளையும் வேற கட்சியிலிருந்து வரவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறது உறுதியா இருக்காரு. ஓபிஎஸ் தனக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டாரு. அப்படி ஒரு பதவியே கட்சியிலேயே இல்லையேன்னு சொன்ன சிஎம் நியமன பதவிகள்ல ஒன்ன பார்த்து தரலாம்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆட்சி அமைக்கும் போது சபாநாயகர் மாதிரி பொறுப்பு கொடுக்கலாம்னு பேசியிருக்காங்க. இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகலை என்றனர். ஓபிஎஸ் அவரோட வந்திருக்கிற உசிலம்பட்டி ஐயப்பன் 2 பேரும் எம்எல்ஏக்கள், அவங்களோட சேர்த்து இன்னொரு சீட்டுன்னு மொத்தம் 3 சீட்டை ஓபிஎஸ்க்கு சிஎம் தருவாருன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்ஓ ரொம்பவே உருக்கமா சிஎம் கிட்ட என் பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி அவனை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாராம். அதே சமயம் சசிகலா பத்தி கேட்கிறப்ப அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கிற டிடிவியின் அமமுக ஓட்டுகளை பிரிக்கத்தான் ஆபரேஷன் எஸ்ஓ. அதிமுகவுக்கு மொத்தமா அந்த ஓட்டுகள் போகாம அதை பிரிச்சு திமுகவுக்கும் கணிசமாக கொண்டு வரத்தான் சசிகலா ஓபிஎஸ் டார்கெட் செஞ்சாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சவுத்ல டெல்டாவில 30 தொகுதியை குறிவைக்கிறாங்க. சசிகலாவோட பிரச்சாரம், ரோட் ஷோ எல்லாத்துக்கும் டிலே பண்ணாம உடனே பெர்மிஷன் கொடுங்கன்னு கோட்டையில இருந்து உத்தரவும் போயிருக்கு. அவங்களும் இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஓபிஎஸ் திமுகவுக்கே வந்துட்டாரு என்றனர். இத பத்தி இபிஎஸ் தரப்புல விசாரிச்சப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறோம். 4 வருஷமா ரொம்ப குடைச்சலாகவே இருந்தாரு. இப்ப ஒரே அடியாக திமுகவுக்கே போயிட்டதால தலைவலி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவுல சிஎம் பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர், நம்மள முதன்மையா எதிர்க்கிற கட்சியில தலைவர் நிலையில ஒருங்கிணைப்பாளரா இருந்தவரு நம்ம லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு வந்திருக்காருன்னு ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாராம். ஆனா திமுகவுல சீனியர்ஸ் ரொம்ப பேருக்கு ஆதங்கம் என்னன்னா, இப்படியே அதிமுகவுல இருந்து வர்றவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தான் முக்கியத்துவமும் அதிகமாக கிடைக்குதே அப்படின்னு வெளிப்படையாக பேசுறாங்க. இதுல ஒரு படி மேல போய் மோஸ்ட் சீனியரான துரைமுருகன் ரொம்பவே புலம்பிட்டாராம். தலைவர் ஸ்டாலின் சொன்னா ஏத்துக்க வேண்டியதுதான், ஆனா ஒரு கட்சியில 3 முறை முதல்வரா இருந்திருக்காரு,
அவ்வளவு தூரம் அவரை அந்த அளவுக்கு கட்சி வளர்த்து விட்டுருக்கு. ஆனா இன்னைக்கு திமுகவுல வந்து சேருறாரு. அவரு எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அதோட மட்டும் நிறுத்தலையாம் சீனியர் துரைமுருகன். ஓபிஎஸ் என்னென்ன எல்லாம் பேசினாரியா? நாம எதிர்க்கட்சியா இருந்து அவர் முதல்வரா இருந்தப்போ சட்டமன்றத்துல நானே பலமுறை அவருக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கேன். அவரையெல்லாம் சேர்த்தா எப்படி என்று நொந்து கொண்டாராம். எனவேதான் இன்று திமுகவில் இணைந்தவுடன் திமுகவின் பொதுச் செயலாளர் மூத்தவர் என்ற முறையிலும் துரைமுருகனை சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ் என்கிறது திமுகவின் நெருங்கிய வட்டாரங்கள். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.